இயற்கையிலேயே கடினமான உழைப்பாளிகளாக மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எப்படின்னா, இந்த சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசியும் ஒன்று குறிப்பிடத்தக்க ராசியாக இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் அன்பானவங்களாக இருப்பீங்க, பொறுமைசாலிகளாக இருப்பீங்க. லட்சியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கிறதுல வல்லவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மகர ராசிக்காரங்களை உங்களை. ராசிகள்லையே, அதாவது 12 ராசி இருக்கு இல்லையா, இந்த 12 ராசிகள்லையுமே மிகவும் கட்டுப்பாடான, நேர்மையான, புகழ விரும்பாத குணம் கொண்டவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். எந்த ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தாலும் சரி, அதை சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டியே ஆகணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கான வேலையில் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் தன்னோட உழைப்பால் முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவன் தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் நாங்கள் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், இதில் பாருங்கள் 2, 3, 4ஆம் பாதம் இருக்குது. அடுத்து திருவோணம் நட்சத்திரம், இதில் அனைத்து பாதங்களும் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரத்தில் 1, 2ஆம் பாதங்கள் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதில் என்ன மாதிரியான சாதகமான பலனை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் பாதகமான நிலையை அடைய போகிறீங்க அப்படிங்கிறதையும், அதிலிருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரங்களுமே மகர ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசியில் இருக்கீங்க. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை மனதார செய்து வருவதால் நல்ல ஒரு நன்மையும் உயர்வையும் எல்லா வகையிலுமே பெற முடியுங்க. நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யும்போது ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 முறையும் அதிகபட்சம் 108 முறையும் சொல்லி வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு, நன்மை, வாழ்க்கையில் ஒரு வெற்றி நிலை இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய இது ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறதுனால நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீங்க. இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட பிரார்த்தனை, உங்களோட வேண்டுதல் இது விரைவில் கிடைக்க உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் எல்லா வகையிலுமே நன்மை உங்களை சேர உங்களுக்காக இறைவன்கிட்டையும் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது சூழல் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தான அதிபதி குரு பகவான் 6, 9 அதிபதி புதனோட பரிவர்த்தனை பெறாரு. இதனால் நல்ல ஒரு தன்னம்பிக்கை, நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானம், இதில் ராகு பகவான் இருக்கிறாரு. அடுத்த ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம், இதில் சூரியன், செவ்வாய், புதன், சனி இந்த 4 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைந்திருக்கிறதுங்க. அடுத்தது சுகஸ்தானம், இங்கே சுக்கிரனும், ரண ருண ரோகஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், பிரியஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கார். இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து கொஞ்சம் பண தேவை உண்டாகலாம், இடம் மாற்றம் வரலாம். அதே போல் ஆடை ஆபரணம் வாங்குறதுல கொஞ்சம் பணம் செலவாகலாம். பெருசாக பிரச்சனை எதுவும் கிடையாது, சாதகமான அமைப்பு தான் இந்த வாரம் அமைச்சிருக்கு. என்ன முன்ன சொன்னோம்ல, ராசிக்கு 3ஆம் இடத்துல உபய ஜெயஸ்தானத்தில் தான் இதோட ஸ்தான அதிபதி குரு 6, 9 அதிபதியான புதனோட பரிவர்த்தனை பெறாரு. அதனால் பாருங்கள், நல்ல ஒரு தைரியம் அதிகரிக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை துணிச்சலாக முடிச்சு காட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்கள் சகோதர வகையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை தக்க சமயத்தில் கிடைக்கப்பெற்று ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பெரும்பாலும் உங்கள் சகோதரர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடோடி நீங்கள் போய் முதல்ல நில்லுங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வை காணுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பெரும்பாலும் வாக்குவாதம் செய்யாமல் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களால எதிர்பார்த்த உதவிகளை நீங்கள் தக்க சமயத்தில் பெற போகிறீங்க. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கல்வி, திருமணம் இது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த வாரம் எடுக்க போகிறீங்க.
இது வரைக்கும் யோசிக்காத வகையில் நீங்கள் பாருங்கள், ரொம்பவும் சிறப்பாக சிந்திச்சு விவேகமாக சிந்தனை செஞ்சு உங்களோட தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளமான தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் சிலர் தேவையில்லாமல் குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு பேராசையை சொல்லி தூண்டுவாங்க. அதுக்கு மட்டும் உங்கள் மனசை இடம் கொடுக்காதுங்க. அது வெறும் பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதே போல் ஒரு சிலர்கிட்ட பாருங்கள், புதுசாக இப்போ காதல் கூட ஆரம்பிக்கும். திருமணம், சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லத்தில் நடக்கும். அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் சக பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு பாருங்கள் நல்ல ஒரு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த வாரம் உண்டாகுது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையெல்லாம் நல்லா இருக்குங்க. நல்ல தொழில் விரிவாக்கம், நல்ல வியாபார விருத்தி, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் கவனமாக செயல்படணும். அதுவும் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வாங்கி விற்கிற பொருளை தரமான பொருட்களாக வாங்க பாருங்கள். பொருளாதார நிலை கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் நிறைய எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்பட்டிருப்பீங்க. எதிரிகளோட தொல்லை, தொந்தரவு இது எல்லாமே தானாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்குமே இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு இருந்தால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மரியாதை, மதிப்பு இதெல்லாமே அதிகரிக்கும். உங்களோட பணியில் நல்ல ஒரு கவனம் இருக்கிறதுனால நல்ல ஒரு உயர்வு நீங்கள் இந்த வாரம் பெறலாம். திருமணமானவங்களுக்கு மாமனார் மாமியாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்குது. மாமனார் மாமியார் உங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் பக்கபலமாக உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களோட கருத்துக்கு ஒத்து போவாங்க. ஒரு சிலருக்கு காணாமல் போன பொருள் தானாக கை சேரும். இந்த வார அமைப்புகள் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. திருமண தடை அகலது. அதுவும் இந்த வாரம் நீங்கள் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறதுனால நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சிலர் பெறலாம். பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தை விட ரொம்பவே சூப்பரான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் தொழில் விரிவாக்கம், வியாபாரம் இதுக்காக கொஞ்சம் பண தேவை வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். ஆடை, இந்த அணிகலன் இது வாங்குறதால செலவு கொஞ்சம் இருக்கும். வார மத்தியில் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வாகன யோகம் நல்லாயிருக்கு. இந்த எழுத்து வகையில் எதுலேயுமே சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். அது என்னென்னா, இந்த சொத்து விஷயத்தில் பட்டா பத்திரம் ஏதாவது பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இப்போ பார்ட்னர்கள் கிட்ட சுமூகமான முறையில் அனுசரித்து போனால் நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ கண்டிப்பாக நீங்கள் பெறலாம். வீண் அலைச்சல் உண்டாகாமல் உங்களை நீங்கள் கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. அலைச்சலை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் திடீர் நெருக்கடியும் வரும். பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியத்தால் நீங்கள் அது எல்லாமே முறியடிச்சிடுவீங்க. எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனையும் நெருக்கடியும் வராமல் பார்த்துக்கலாம். இந்த வாரம் வரக்கூடிய பயணங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் பயனற்ற பயணமாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைங்களோட கல்வி தொடர்பான விஷயத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. பெரும்பாலும் குடும்பமாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இந்த வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்கள். வாக்குவாதத்தை தவிர்த்தா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழல் உருவாகும். தோழிகளோட சுமூகமாக பேசி பழகிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் அதிகரிக்கும். சக மாணவர்கள்கிட்ட சுமூகமாக பழகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்குது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால குடும்ப சூழலில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் பெறலாம். பிள்ளைங்களோட எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் உறவினர் மூலம் சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செய்கிறது நல்லது. செலவு அதிகரிக்கும். எந்த காரியத்தை செஞ்சாலும் தடை தாமதம் வரலாம். ராசி அதிபதியும் சனியும் செவ்வாயோட பரிவர்த்தனை சஞ்சாரம் செய்யறதுனால பண வரத்து குறையும். உடல் சோர்வு வரலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் வீண் பிரச்சனை தலை தூக்கும். நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கும். பயணங்கள் திடீர்னு செல்கிற மாதிரியான சூழல் உருவாகும். கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் இந்த ரெண்டில் இருக்கிறவங்களுக்குமே வீண் அலைச்சல் வரும். வேலைப்பளு அதிகரிக்கும். இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காமல் தைரியமாக வேலை செஞ்சால் நன்மை, நல்ல ஒரு பண வரவு இது எல்லாமே அதிகரிக்கலாம்.
இந்த வாரம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் தினம்தோறும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்கிறது நல்லது. எப்படின்னா, விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதால் உங்களோட காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கவலை தீரும். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை வணங்கிட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயிரும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.